இந்த வீடியோ டியூட்டோரியலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் கருசல். இப்போ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் பாருங்கள். நிறைய இமேஜஸை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு widget நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் டு ரைட் ஆர் ரைட் டு லெஃப்ட். அது இல்லாமல் இதால் ஆட்டோ ஸ்க்ரோலும் ஆக முடியும். நான் எந்த ஒரு ஆக்ஷனும் பண்ணலனாலும் ஒரு குறிப்பிட்ட டைமில் இது ஆட்டோ ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கோட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். முதல்ல நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த கருசல் ரிலவெண்ட்டான டிபெண்டன்சிஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பக்ஸ்பெக் யாமல் இந்த ஃபைலுக்கு வந்துடுங்க. இங்கே டிபெண்டன்சிஸ் கீழே கருசல் ஸ்லைடருன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ஒரு டிபெண்டன்சியை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pubdev அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் உங்கள் ப்ரௌசரில். டாட் பேக்கேஜஸோடைய இந்த பேஜ் நமக்கு வரும். இங்கே போயிட்டு கரோசல்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அது ரிலவெண்ட்டான பேக்கேஜஸ் எல்லாமே நமக்கு வரும். இங்கே கரோசல் ஸ்லைடர்னு ஒன்று இருக்கா, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்ஸ்டாலேஷன் பார்ட்டுக்கு போனோம்னா கரோசல் ஸ்லைடர்னு சொல்லிட்டு இருக்க இதை காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்ம டிபெண்டன்சியில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் pubgetன்னு கொடுத்தோன்னா இந்த இந்த டிபெண்டன்சிக்கு தேவையான ரிலவெண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகி நமக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்தது அந்த இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜை நம்மளுடைய மெயின் டாட் ஃபைலில் நம்ம இந்த இடத்துல வந்து பிக் பண்ணி வைக்கணும். அதுவும் நமக்கு இந்த இடத்துல இம்போர்ட் அப்படின்றதுக்கான இந்த கோடை கொடுத்துட்டாங்க, எதை இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்து நம்ம பேஜில் ஆட் பண்ணிட்டோம்னா போதும். இதுக்கு அடுத்தது நம்ம ரிமைனிங் இருக்க கோடிங் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் கோடை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இமேஜ் கருசல் அப்படின்ற ஒரு ஹோம் பேஜ் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே ஒரு ஸ்டேட்லெஸ் widget-ஐ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்லெஸ் widget-க்கு இந்த இமேஜ் கருசல்னு இந்த இடத்துல க்ரியேட் பண்ண இந்த பேஜை கொண்டு வந்து கிளாஸோட நேமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இந்த கான்ஸ்ட் சூப்பர் கீ இந்த சென்டென்ஸ் நமக்கு தேவையில்லை. இங்கே நம்ம வேறு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா இமேஜஸோடைய யூஆர்எல்ஸை உள்ளே கொண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? ஃபைனல் லிஸ்ட்டு கேட்டகரியில் நம்ம கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா மோர் தென் ஒன் இமேஜஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுனால. இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் URLs ஈக்குவல் டு இந்த டேட்டாவை அரேயில் நான் போட்டுக்கிறேன். சரியா? இப்போ யூஆர்எல்ஸை நம்ம கொண்டு வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு இமேஜஸ் டவுன்லோடுன்னு சொல்லிட்டு நான் ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு சில இமேஜஸ் இந்த இடத்துல காட்டுது. இப்போது இந்த இமேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு அந்த இமேஜோடைய யூஆர்எல் எனக்கு இந்த இடத்துல அப்பியர் ஆகும். இதை கொண்டு வந்து என்னோடய கோடில் இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நான் கொடுக்கலாம். ஓகேவா? இதே மாதிரி நான் மல்டிபிள் யூஆர்எல்ஸை உள்ளே கொண்டு வந்து எம்பெட் பண்ண முடியும். பண்ணால் என்னோடய கர்சரில் நான் அதை ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிற ஸ்டெப்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சில யூஆர்எல்ஸை நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் ஒரு 4 இமேஜோடைய யூஆர்எல்ஸை கொண்டு வந்து உள்ளே கொடுத்தாச்சு. அடுத்தது இங்கே இருக்க இந்த ரிட்டர்னை ஸ்கேஃபோல்டுக்கு நம்ம கோட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஸ்கேஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கேஃபோல்டுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். அதில் ஒரு ஆப் பார் க்ரியேட் பண்ணுறோம்.
ஆப் பாரோட பேக்ரவுண்ட் கலர். ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு இமேஜ் கரசல் கிரியேட் ஆயிருச்சு. அதாவது ஆப் பாரில் இமேஜ் கரசல்ன்ற டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பண்ண போகிறது பாடியோடைய டிசைனிங். ஆப் பாருக்கு கீழே பாடி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாடியை சென்டர் விட்ஜெட்டுக்கு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சைல்டு ஆட் பண்ணுறோம். இந்த சைல்டில் தான் கரோசல் ஸ்லைடர் நமக்கு வரப்போகுது. கரோசல் ஸ்லைடர் இதில் பார்த்தோம்னா கரோசல் ஸ்லைடர் டாட் பில்டர், ஆக்சுவலாக இதுதான் நமக்கு தேவை. கரோசல் ஸ்லைடர் டாட் பில்டர். இதில் ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஐட்டம் கவுண்ட், ஐட்டம் பில்டர், அடுத்தது ஆப்ஷன்ஸ். இப்போ இது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா சார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஐட்டம் கவுண்டர் இதோடைய நீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கொடுத்துருக்கிற இமேஜ் யூஆர்எல்ஸ் இருக்குல்ல, இதில் எத்தனை யூஆர்எல்ஸ் இருக்குது அப்படின்றத இது வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கும். அதுதான் இதோடைய யூஸ். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய இமேஜ் யூஆர்எல் வந்து இமேஜஸ் டாட் யூஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இதில் தான் நம்மளுடைய மல்டிபிள் யூஆர்எல்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இமேஜ் யூஆர்எல்ஸ் டாட் லென்த்துன்னு சொல்லி கொடுத்தோம்னா அதனுடைய லென்த் எவ்வளோ, கவுண்ட் எவ்வளோ அப்படின்ற டேட்டா நமக்கு கிடைக்கும். இது ஒன்று. அடுத்தது ஐட்டம் பில்டர். ஐட்டம் பில்டர் என்னென்னா, நம்மளுடைய இமேஜஸை கணக்கெடுத்து அதுக்கப்புறம் அதை ப்ரிவியூவுக்கு கொண்டு வரணும். ஓகேவா? இதை ப்ரிவியூக்கு கொண்டு வரத்துக்கு தேவையான பேராமீட்டர்ஸ், இப்போ கன்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தேவை. அடுத்தது இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் என்னென்னா ஒரு இமேஜ் யூஆர்எலோடைய பொசிஷன். இப்போ இது வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸில் இருக்குது, அடுத்தது இது செகண்ட் இண்டெக்ஸ், இது தேர்ட் இண்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டெக்ஸினுடைய பொசிஷன் எங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் அட் அ டைமில் நமக்கு எந்த இமேஜ் நமக்கு ப்ரிவியூவில் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு கரண்ட் இண்டெக்ஸ், அதாவது கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கிற இமேஜ் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதிலிருந்து நெக்ஸ்ட் இமேஜுக்கு நமக்கு மூவ் ஆகிறதுக்காக இந்த ரியல் இண்டெக்ஸ் அப்படின்றது தேவைப்படும். இப்போ இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா இமேஜை நம்ம ப்ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன ரிட்டர்ன் பண்ணணுன்றதை இந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ கன்டெக்ஸ்ட்டு, இண்டெக்ஸு, ரியல் இண்டெக்ஸ் இந்த மூணுத்தையுமே நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இமேஜ் வந்து ப்ரிவ்யூ ஆக போகுது. அதை இமேஜ் டாட் நெட்வொர்க் அப்படின்றதில் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுடைய இமேஜஸ் எல்லாமே யூஆர்எல்லேருந்து வரக்கூடிய இமேஜஸ். அதை நெட்வொர்க் இமேஜ் டாட் நெட்வொர்க்குன்ற விட்ஜெட்டில் தான் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இங்கே இமேஜ் டாட் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிவிட்டு இமேஜஸ் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இமேஜ் யூஆர்எல் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனுடைய இண்டெக்ஸ், ஸோ ஸ்டார்டிங் டேட்டாவிலேருந்து ஒரு இமேஜினுடைய இண்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணணும். அடுத்தது ப்ரிவ்யூ பண்ணுற அந்த இமேஜோடைய விட்த்து, ஐ மீன் அது கரெக்டாக இந்த ஷேப்பில் தான் ஃபிட்டாக ஓப்பன் ஆகணும் அப்படின்றது வந்து பாக்ஸ் ஃபிட் கவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு
இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடிய அந்த இமேஜை கரெக்டான ஒரு பாக்ஸில் நம்ம ப்ரிவியூ பண்ண போகிறோம். ஃபிட் பாக்ஸ் ஃபிட் கவர். அடுத்தது இதனுடைய விட்த். டபுள் டாட் இன்ஃபினிட்டி. அடுத்தது பார்க்க போகிறது ஆப்ஷன்ஸ். கரசல் ஆப்ஷன்ஸ். இதில் ஆட்டோ ப்ளே அப்படின்றத நம்ம வந்து எனேபிள் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட டைமில் நமக்கு வந்து ஆட்டோ ஸ்க்ரோல் ஆகும். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது என்லார்ஜ் சென்டர் பேஜ். ஓகேவா? ஸோ ஜூம் ஆகும்போது, அதாவது ஒரு வாட்டி ஸ்க்ரோல் ஆகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எந்த பிக்சர் வந்து ப்ரிவியூவில் தெரியுதோ அதுக்கு ஒரு ஜூம் எஃபெக்ட் மாதிரி நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டாட்டிக்காக ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு நமக்கு ட்ரான்சிஷன் ஆகாமல் ஒரு அனிமேட்டட் எஃபெக்டில் நமக்கு வந்து கொஞ்சம் ஜூம் ஆகி இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். அது என்லார்ஜ் சென்டர் பேஜ். அடுத்தது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோ என்னென்னா நம்மளுடைய இமேஜோடைய ஹைட் அண்ட் விட்த் இதை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ப்ரிவியூ ஆகிறது எவ்வளோ பெருசாகணும்னு சொல்லிட்டு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ இப்போதைக்கு 16:9 நான் வச்சுருக்கேன். அடுத்தது வியூ போர்ட் ஃப்ராக்ஷன். இது நான் ப்ரிவியூ ஆகும்போது இதனுடைய நீட் என்னன்றதை நான் சொல்கிறேன். வியூ போர்ட் ஃப்ராக்ஷன் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். நமக்கு அவுட்புட்டில் இது லோட் ஆக போகுது. ஓகே, நம்ம இமேஜ் வந்து இந்த இடத்துல ப்ரிவியூ ஆகுது. ஓகேவா? என்னால் ஸ்க்ரோல் பண்ண முடியுது. ஆட்டோ ப்ளே ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் ஸ்க்ரோல் பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்க்ரோல் ஆகுது ஒரு குறிப்பிட்ட டைமில். ரைட். இப்போது இந்த வியூ போர்ட் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 0.8ன்னு இருக்கும் போது இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் சைஸில் எனக்கு இந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகுது. இப்போ இதையே நான் 0.1ன்னு சேவ் பண்ணுறேன். பாருங்கள் இது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதனுடைய விசிபிலிட்டி, அந்த பொசிஷன், அந்த இமேஜ் வந்து அந்த வியூ எவ்வளோ பெருசு இருக்கணும் அப்படின்ற அந்த பார்ட்டிஷனு தான் நம்ம வந்து வியூ போர்ட் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இதை நான் வந்து 8ன்னு வச்சுக்கிட்டேன்னா ஓரளவுக்கு இந்த ஸ்க்ரீன் சைஸ் டீசெண்டாக எனக்கு இந்த இடத்துல ப்ரிவியூ ஆகுது. ஸோ ஒரு இமேஜ் கர்வசல் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேசிக் கோடிங் ஸ்ட்ரக்சர் இது தான்.